இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. நம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு நாளை காணும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். கானானிய ஸ்திரீ இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கூப்பிடுகிறாள். இதற்காக தன்னுடைய குழந்தைக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று இயேசுவே தாவீதின் குமாரனை இறங்கும் சொல்லும் பொழுது இயேசு காதுகளில் விழுகிறதானால் அவர் எந்த பதிலும் சொல்லாமல் போய்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அந்த பெண் இப்படி கேட்டுக்கொண்டே வந்தது. 10 சீஷர்களுக்கே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னடா அந்த பெண் தொடர்ந்து வருது, ஏசாமி இப்படி சும்மா அமைதியா போற, ஏசப்பா இந்த பெண்ணுக்கு ஏதாவது செய்து அனுப்பிவிடுங்க, அவளை அனுப்பிவிடுங்க, பின்னாடி தொடர்ந்து வரல. ஆண்டவர் சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, நான் மற்றவங்களுக்கு கிடையாதுப்பா, இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் மீண்டுமா அந்த பெண் இயேசுவிட்டே வந்து கேட்கிறா, என் பிள்ளை ரொம்ப மரண வேதனைப்படுறா, சுகமாக்குங்கன்னு சொல்லும் போது அப்போதான் அந்த என்ன வார்த்தை சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு எல்லாம் போட முடியாதுமா, உனக்கெல்லாம் நான் உதவி செய்ய முடியாது, அப்படிப்பட்டதே கிடையாது. ஆனால் அந்த பெண் சொன்ன வார்த்தையை தான் இது, நீங்க சொல்றது சரிதான் ஆண்டவர், ஆனாலும் மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கை சாப்பிடும் பொழுது எஜமான்கள்லாம் சாப்பிடும் அந்த துணிக்கையை கீழே படுத்திருக்க அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமேன்னு சொல்லும் அந்த வார்த்தை ஆண்டவரை டச் பண்ணுது. எவ்வளவு தாழ்த்துகிறார் ஆண்டவர், எவ்வளவு முடியாது சொன்னா கூட தொடர்ந்து ஆண்டவரை கெஞ்சி அந்த வார்த்தை பாருங்களேன், அந்த சகோதரி பக்கமா திரும்புது, மனம் இறங்கி தாயினுடைய அந்த காரியத்தை பார்த்து மகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அதான் அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் ரொம்ப பெருசு, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள். அவள் புறப்பட்டு போகும்போது மகள் ஆரோக்கியமாகிறாள். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில சின்ன சம்பவங்கள், சில வார்த்தை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் மற்றவங்களுக்குள்ள கொண்டு வந்துடும். அதான் உண்மை. ஒரு அருமையான இளம் தம்பதியர் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க பெற்றோர்கள். கல்யாண வாழ்க்கை போகுது. அந்த கணவன் பயங்கர குடிகாரன். மற்ற நேரம் நல்லா இருப்பான், குடிச்சா மனுஷனாகவே இருக்க மாட்டானா, அடிப்பான், உதைப்பான், பயங்கரமான திட்டுவான், கொடூரமாய் நடந்து கொள்வான். இது ஒரு நாள் அல்ல, சில ஆண்டுகள் தொடர்ந்தது. அந்த பெண்ணும் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தாள். அடியை வாங்குவா, அலமாட்டா, தாங்கிக்குவா, ஆனா கடமைகளை செய்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் வந்து அடிக்கிறான். அடிச்ச உடனே அந்த மனைவி ரொம்ப அழுகிறாள். அழுத உடனே அந்த குடிச்சிட்டு வந்து அடிக்கிற அந்த குடிகார கணவனுக்கே ஷாக் ஆயிடுச்சு. எவ்வளவோ போட்டு அடிப்போம், அழமாட்டா, அமைதியா இருப்பா, இன்னைக்கு அவ அழுகிறாள்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறத நிறுத்திட்டு கேட்கிறான், எவ்வளவோ நாள் எவ்வளவோ அடிச்சிருக்கிறவன், எவ்வளவோ வேதனைப்படுத்திருக்கு, நீ அழுததே கிடையாது, இன்னைக்கு ஏன் ஒய்யா இருக்கிறேன், ஏன் அழுற அப்படின்னு கேட்கும்போது அந்த மனைவி சொன்னாலாம் அழுதுகிட்டே, இது நாள் வர நீங்க அடிக்கும் போது எனக்கு வலிச்சுது, அதனால நான் தாங்கிட்டேன், ஆனா இன்னைக்கு அடிக்கும் பொழுது அது எனக்கு வலிக்கவே இல்லை, நீங்க அடிக்கிறடி வலிக்கவே இல்லை. அப்படியே அவனுக்கு புரியல, என்ன சொல்றா புரியலன்னா, இதனால வர நீங்க அடிக்கும்போது பலனோடு அடிச்சீங்க, இப்ப நீங்க குடிச்சு உங்க சரீரம் பலனற்று போயிடுச்சு, என்னை அடிக்க கூட உங்களுக்கு பலன் இல்லை, அதனால நீங்க அடிக்கிறதுல எனக்கு ஒரு வலியை கூட ஏற்படுத்தல, அவ்வளவு வீக்கா இருக்கிறீங்களா, அதை நினைச்சு நான் அல்றேன்னதும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த மனுஷன். பழி வாங்கலாம் அவன் நினைச்சான், நீ ஆனா என்னை எவ்வளவு நேசிக்கிறா பாருங்கன்னு சொல்லிட்டு அன்றிலிருந்து இந்த குடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சானா.
இனி நான் குடிக்க மாட்டேன். யோசித்து பாருங்களா, அந்த ஒரு வார்த்தை, அந்த செய்த ஒரு காரியம், நீங்க இப்படியே பலவீனப்பட்டு போனா நீங்க உங்க வாழ்க்கை முடிஞ்சிருமே. நான் என்ன செய்வேன், இப்படியே வெக்க ஆயிட்டீங்கன்னு சொல்லி அதை நினைச்சுதான் ஆள்றேன்னு சொன்ன உடனே அவனுடைய இருதயத்தை அது தொட்டுச்சுதே, வாழ்க்கையை மாற்றிருச்சுதே. அதிலிருந்து குடிக்காம சந்தோஷமா 2 பேரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களாம். யோசித்து பாருங்க, நம்ம பதிலுக்கு பதில் செய்யறோம், எதிர்த்து பேசுவோம், பழி வாங்க நினைப்போம். அப்படி அல்ல. பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகள் சாப்பிடும் என்று அந்த பெண் சொல்லும் பொழுதே ஆண்டவர் இறங்குறாரு, மகளுக்கு சுகம் கொடுக்கிறாரு. தாழ்த்தி சில காரியங்கள்ல விட்டு கொடுத்து நம்முடைய கன்சர்ன், நம்ம அந்த காரியம் நமக்கு விரோதமா எழுப்புகிறவன், நமக்கு நம்மளை தாக்குகிறவர்களை விரோதமா பேசுகிற எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து இருக்கிறப்பா. அநேக காரியங்கள்ல தொடர்ந்து பாதிப்புக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், குடும்பத்துல ஒரு மாற்றம் வராதா, ஒரு விடுதலை கிடைக்காதா, ஒரு சுகம் கிடைக்காதா, அல்லது இந்த சூழ்நிலை மாறாதா, குடிக்கிற பழக்கத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறா, நானும் குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், நான் குடிச்சிருந்தேன், செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சு செய்திருந்தேன், பேசக்கூடாதுதான் நினைச்சு பேசிருந்தேன், அடிக்க கூடாது, கை நீட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா கை நீட்டிருந்தேன். இப்படி அநேகர் அதற்கு பின்பு புலம்புகிறத பார்க்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவருக்கு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுப்பீராக. எடுத்ததுக்கெல்லாம் கோபம், எரிச்சல், பொறாமை, இதெல்லாம் அந்த சுபாவங்கள் மாம்சத்தின் கிரிகளை அதை எடுத்து போடுங்க. ஆவியின் கனியை கொடுத்து பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், அன்பு, இவைகளெல்லாம் வெளிப்பட உதவி செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த கிருபை உண்டாகட்டும். முடிவில்லாத பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுங்க, தீர்வில்லாத காரியத்துக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துங்க. சந்தோஷமும் சமாதானமும் குடும்பத்தையும் கூடாரத்தை நிரப்பட்ட தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து எடுக்கிற முயற்சி ஜெபமாக இருக்கலாம், இல்லது ஆலோசனைகளாக இருக்கலாம். செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் அதற்கான பிரதிபலனை கொடுப்பார். நம்முடைய கண்கள் அதை காணும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில்